ஹாய், ஐ எம் A-65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ம் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான முக்கியம் இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷ் பொறுத்த அளவுல இங்கிலீஷ பொறுத்தவரை நம்ம வந்து இன்ன வரைக்கும் ரிட்டன் இங்கிலீஷ்ல தான் நெறைய விஷயங்கள படிச்சுட்டு இருப்போம். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ நம்ம ஒரு கேரே பண்ணிக்க கிடையாது. நம்ம வந்து அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ கேர் பண்ணிக்கிற விதமா தான் நம்ம வந்து ஆ வார்த்தைகளின் கோர்வை தான் ஒரு வாக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளா கோர்த்து என்னன்னா ஒரு வாக்கியமா மாறுது. அந்த வாக்கியத்துக்கு தேவையான வார்த்தைகள் என்னென்ன எப்படி எப்படி சேரும் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸோட பேட்டர்னையும், எந்தெந்த வார்த்தை எந்தெந்த இது கூட சேரும், அதுக்கு முன்னாடி என்ன வரும், பின்னாடி என்ன வரும், இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தைக்கு உள்ள டெஃபினேஷனா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கையில நம்ம வந்து நெறைய விஷயங்கள் ஒரு வார்த்தைகள் அமைக்கிறதுக்கு, ஒரு சென்டென்ஸ மேக் பண்றதுக்கான நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ ஏன்னா வந்து, இன்ன வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு சென்டென்ஸ் அமைப்பே வரல அப்படின்னு நினைச்சா, டோன்ட் வொரி அபௌட் திஸ். ஏன்னா வந்து இதுவரை நான் வந்து சொல்லிக் குடுத்தது ரொம்ப 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 கம்மியான ஒரு பெர்சன்டேஜ் தான். அதனால வந்து இனிமேல் கத்துக்க போற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ரெகுலர் லைஃப்ல நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கங்க. ஸோ நீங்க ஒரு ஸ்டடி பண்றதுக்கும் ஒரு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. அதான் வந்து பீயிங் எ ஸ்டூடெண்ட் இஸ் ஈஸி, லேர்னிங் ரெக்யூர்ஸ் ஆக்சுவல் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு மாணவனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா வந்து மத்தவங்க அத சொல்லிக் குடுப்பாங்க. நீங்க எப்பவுமே ஒரு ட்ரையல்க்குள்ள இருக்கிற மாரி ஒரு ஃபீல். அதாவது நீங்க வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்த போறது கிடையாது. நீங்க லேர்னிங் ரெக்யூர்ஸ் ஆக்சுவல் ஒர்க் அப்படின்னா வந்து நீங்க ஒரு இடத்துல நீங்க அந்த இடத்துல நின்னு வேலை செய்ய போறீங்க அப்படின்னா வந்து எதுவும் நடந்தாலும் ஆக்சுவலா நீங்க கீழ விழுந்தா கூட நீங்க தான் எந்திரிக்கணும். சோ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கையில இந்த இடத்துல கீழ விழ போறீங்க தம்பி, நீங்க எந்திரிச்சுக்கங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன குடுத்துருவாங்க. ஒரு அவேர்னஸ குடுத்துருவாங்க. சோ இந்த இடத்துலலாம் இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணு. ஆக்சுவலா நீ ஒர்க் பண்ண போகையில அதுவே ஆப்போசிட்டா இருக்கும். சோ இந்த இடத்துல பிரச்சனை வரையும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது. அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாவே நடந்துட்டு இருக்கும். அதனால நீங்க வந்து லேர்னிங் அப்படிங்கிற அதே மாரி தான் நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்லயும் சரி, நீங்க ஒரு இடத்துல கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த கத்துக்கிட்ட வித்தைய வச்சு நீங்க உங்களால வந்து சர்வே பண்ண முடியவே முடியாது. எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க அந்த கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த வச்சு சர்வே பண்ண முடியாது. நீங்க அந்த இடத்துல பேசி லேர்னிங் பண்ணி ஆக்சுவல் ஒர்க் தேவைப்படுது. அதுல இது கரெக்ட்டா சரியா அப்படிங்கிற ஒரு நெறைய விஷயங்கள் நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ண தான் லேர்ன் பண்ணிக்க மட்டும் தான் உங்களுக்கு ஆக்சுவலா ஒர்க் ஆகும். சோ அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு லேர்னர் நீ ஆக்சுவலா ஒர்க் அதாவது நீங்க வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். சோ எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்டா இருக்காதீங்க. ஆக்சுவல் ஒர்க்குக்காக நீங்க வேலை செய்யுங்க. இது என்னோட என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் இல்ல. சோ சிம்பிளா ஒரு விஷயங்கள ஒரு மோட்டிவேஷன் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் நமக்கு மத்தவங்க கூட பேசையில வந்து 3 டைப்பா தான் பேசுவோம். ஒண்ணு பாசிட்டிவா பேசுவோம், இல்ல நெகட்டிவா பேசுவோம், இல்லாட்டி வந்து கொஸ்டின் கேட்போம். சோ இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம பேச போறோம். நம்ம வாழ்க்கையில இத தாண்டி வேற எதுவுமே வேற எதுவும் பேச போறது கிடையாது. நம்ம பாசிட்டிவா பேசினா வந்து ஓகே இவன் பாசிட்டிவான மனுஷன் சொல்லுவாங்க. சோ நெகட்டிவா இல்லாட்டி பேசுவோம், இல்லாட்டி கொஸ்டின் கேட்போம். சோ இந்த 3 விஷயங்கள் தான். நம்ம பாசிட்டிவா பேசுறது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ரொம்ப சிம்பிள் தான். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா அவேர் ஆஃப் அப்படின்னா வந்து அறிந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நோ நோ KNOW நோ அப்படிங்கிற வார்த்தைக்கு தெரி ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது எனக்கு தெரியும்னு அர்த்தம். ஸோ இது அறிந்திருத்தல் அதாவது அவேர் ஆஃப் சாரி சார் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட் எனக்கு அதை பத்தி தெரியாது நான் அறிந்திருக்கவில்லை அதாவது முன்னாடியே அந்த விதமான அறிவு எனக்கு இல்ல அப்படிங்கிறது சொல்லிருது. இது வந்து ஐ டோன்ட் நோ அப்படின்னு வந்து ரொம்ப ஹார்ஷா சொல்ற மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த அவேர் ஆஃப் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய சாரி சார் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட் சாரி எனக்கு ஐ டோன்ட் நோ அப்படின்னா வந்து எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ கொஞ்சம் ஹார்ஷா டீல் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ எனக்கு இது தெரியாது. ஆனா நான் வந்து அது அறிந்திருக்கவில்லை அது இன்ன வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட் நான் அறிந்திருக்கவே இல்லை அது ஒரு அறியவே இல்லை அப்படின்னு சொல்றது. ஸோ ஐ எம் சாரி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகல ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சு ஐ எம் நாட் அவேர் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் யுவர் கம்பெனி உங்க கம்பெனியில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா வந்து உங்களோட கம்பெனியோட ரூல்ஸ் இல்லை வேற கண்ட்ரிக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க வேற கண்ட்ரியோட அதுதான் ஒரு குப்பை போடக்கூடாது. நிறைய கண்ட்ரி நம்ம இந்தியாவில தாங்க வந்து எல்லாமே குப்பையெல்லாம் போடுறதுக்கு குப்பை எல்லா இடத்துலயுமே குப்பை போடலாம். பட் மத்த விதமான நாடுகள் எல்லாம் வந்து குப்பை போடுறதெல்லாம் வந்து அங்கங்க ஒரு டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க அதுக்குள்ளதான் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து குப்பையை போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க தவறுதலா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்க வரையில ஐம் சாரி சார் ஐம் நாட் அவர் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் யுவர் கண்ட்ரி உங்களோட உங்களோட நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு தெரியாது என்ன மன்னிச்சிருங்க நான் அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி சொல்ல போறோம். ஐ டோன்ட் நோ சொல்லலாம். இதை வந்து சிம்பிளா ஐடிகேன்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. இது வந்து ஹார்ஷா டீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னா வந்து
டு யூ நோ அப்படின்னு கேட்டோம்னா வந்து ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றேன். எனக்கு தெரியாது வேற, அறிந்து இருக்கிறது வேற. எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா ஐ நோ. எனக்கு ஐ எம் நாட் அவர் ஆஃப் தான், எனக்கு அறிந்து இருக்கவில்லை அப்படிங்கிற ரெண்டுமே ஒரு சேம் மீனிங்கை குறிக்கும். ஆனா வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமான அந்த ஒரு ஃபீலிங்ஸை வேற வெவ்வேறு ஃபீலிங்ஸை கொடுக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ ஒண்ணுமே இல்லை. அவேர் அப்படின்னா வந்து ஒரு அறிந்திருத்த ஒரு மரியாதைக்குரிய, நான் அறியல, ஸோ ரொம்ப சாஃப்டா டீல் பண்ற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் நோ அப்படின்னா வந்து ஹார்ஷா டீல் பண்ற மாதிரி இருக்கும். இதான் வந்து ஒரு ஃபீலிங்ல இருக்கிற ஒரு வித்தியாசங்கள் தான். ஸோ அஃப்ரைட் ஆஃப்னா அச்சமுற்ற, அதாவது பயப்படுறது. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனி திங், அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப், நான் எதை பார்த்து பயப்பட மாட்டேன். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனி திங். ஈவன் ஸ்னேக், ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனி திங். ஏன் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிபடி. எனி திங் அப்படின்னா யாரை, எதை பத்தியும். எனிபடி அப்படின்னா அது யாரை பார்த்து நான் பயப்பட போறது கிடையாது. ஐம் நாட் அஃப்ரைட் ஆஃப் டாக், நான் வந்து நாயில பார்த்துலாம் பயப்படவே மாட்டேன். ஐம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிபடி, யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிபடி. இந்த அஃப்ரைட் ஆஃப் உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா வச்சுக்கவே, இந்த அஃப்ரைட் அப்படின்னா பயம். இந்த அஃப்ரைடுக்கு அப்புறம் யூஸ் பண்ற வார்த்தை உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் போட்டா சரியாகும்ல. ஸோ அதுதான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அஃப்ரைட் ஆஃப் அப்படின்னா வந்து அஃப்ரைடுக்கு பக்கத்துல என்ன வரும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, அஃப்ரைட் அப்படின்னா பயமா இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் போட்டா சரியா இருக்கும். ஸோ பயம்லாம் போயிருக்குல்ல ஆஃப் போட்டா. ஸோ அதான் இங்க போட்டிருக்கோம். ஸோ அஃப்ரைட் ஆஃப் அப்படின்னா எனிதிங். ஏன்னா எனக்கு எதை பார்த்தும் பயம் இல்லை. ஆஃப் போட்டா யாருக்குமே எதை பார்த்தும் பயப்பட போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங் ஞாபகம் வச்சுக்கேன். ஐம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிதிங். அஃப்ரைட் பக்கத்துல ஆஃப் வரும். ஸோ அவேர் பக்கத்துலயும் ஒரு ஆஃப் வரும். ஸோ அதை பத்தி அறிந்திருக்கவில்லைன்னா ஒரு ஆஃப். அஃப்ரைட் பயமா இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் போட்டா ஸ்கூல் ஆயிருவீங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிதிங். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் டாக், நான் நாய்களை பார்த்து பயப்பட மாட்டேன். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிபடி, நான் யாரை பார்த்து கூட ஈவன் ஸ்னேக், நான் பாம்பு பார்த்து கூட பயப்பட கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிபடி, யாரை பார்த்து பயப்பட மாட்டேன். இப்போ வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லிட்டு இருந்தோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் நோ நாட். நோனாலும் இல்ல, நாட்னாலும் இல்ல, ரெண்டுமே இல்ல தானே. ஸோ இது ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன? நோ நாட், நோ ரெண்டுமே இல்லைன்னு தானே அர்த்தம். நோ நாட், நோனா இல்ல, நாட்னா என்ன, இல்லவே இல்லையா? எஸ். நம்ம இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஒரு நெகட்டிவ் அப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்லை, சப்ஜெக்ட் வேர்ப் அண்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, நோ அல்லது நாட் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்துல, அது அப்படியே ஆப்போசிட்டா நெகட்டிவ் சென்டென்ஸா மாறும். தேர் இஸ் அ நோ வாட்டர். தேர்ங்கிறது சப்ஜெக்ட்னு பார்த்துருந்தோம், இஸ்ங்கிறது வேர்ப்னு பார்த்தோம். இது ஒரு காம்ப்ளிமெண்ட். தேர் இஸ் அ நோ வாட்டர் அப்படின்னா வந்து தண்ணி இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ இது சப்ஜெக்ட், இது வேர்ப். இந்த நோ சேர்த்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அது நெகட்டிவா மாறும். தேர் இஸ் நோ வாட்டர், இட் இஸ் நாட் வாட்டர். தேர் இஸ் நோ வாட்டருக்கும் இட் இஸ் நாட் வாட்டருக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, தண்ணீர் இல்ல அப்படின்னா வந்து இங்க தண்ணீர் இல்ல அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் வாட்டர், இது தண்ணீரே இல்ல அப்படின்னு அர்த்தம். இல்ல தண்ணீர் இல்ல, தண்ணீரே இல்ல என்னன்னு கேக்குறீங்களா? ஒண்ணுமே இல்ல, நாட்டும் நோ தான் சேர்த்திருக்கும். இங்க வந்து இட் இஸ் சப்ஜெக்ட், இது வந்து சப்ஜெக்ட்னு பார்த்தோம், இது வேர்ப்னு பார்த்தோம். ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட். இந்த இடத்துல ஒரு நாட்டு மட்டும் சேர்த்திருக்கோம். ஸோ நோக்கும் நாட்டுக்கு என்ன, there is a water, there is a no water அப்படின்னா வந்து இது இது தண்ணி இல்ல, தண்ணி அதாவது நார்மலா தண்ணி இல்ல, இது வந்து தண்ணீரே இல்ல அப்படின்னா வந்து ஓகே ஒண்ணுமே இல்ல, இது தண்ணீர் இல்ல, அதாவது அந்த ஒரு வாட்டர் கேன் இருந்துச்சுங்க அதுல தண்ணீர் இல்ல, ஒரு குடம் இருந்துச்சு அதுல தண்ணீர் இல்லன்னு சொல்றதுக்கு there is no water. அதாவது முன்னாடி ஸ்டாக் வச்சிருக்கீங்க அது இல்ல, ஆனா வந்து இட் இஸ் நாட் வாட்டர். ஆனா ஸ்டாக் வச்சு இட் இஸ் நாட் வாட்டர் அப்படின்னா வந்து அது தண்ணீரே இல்ல, அது ஒரு ஆசிட்டா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வேற ஒரு கெமிக்கல்ஸா கூட இருக்கலாம். சோ அது தண்ணீரே இல்ல அப்படின்னு ஆசிட், அது வந்து தண்ணீரே இல்லவே இல்ல, அதாவது தண்ணீர் இல்ல, இது தண்ணீர் இல்லன்னு சொல்றது, இது தண்ணீரே இல்ல அதாவது ஆசிட்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட், ஏதோ ஒரு கெமிக்கல் ஆசிட்னு சொல்றது. அதே மாதிரி there is no rice, there is no sugar, there is no oil, there is no gas, இதெல்லாம் வந்து ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் என்ன மீனிங்னா வந்து நம்ம வீட்டுல எதுவுமே இதெல்லாம் இல்ல, there is no rice, there is no sugar, there is no oil, there is no gas, இதெல்லாம் என்ன வந்து இல்லைன்னு அர்த்தம். there is nobody. இப்ப வந்து ஒரு பொருள் இல்ல அப்படிங்கிறது பார்த்துட்டோம், ஒரு திங்ஸ், இப்ப வந்து ஒரு பர்சன் அப்படின்னா எடுத்துக்குவோம். there is nobody in the house, அதாவது ஒரு பர்சன் இல்ல அப்படின்னு சொல்றோம். முதல்ல வந்து திங்ஸ் பார்த்துட்டோம். சோ இது வந்து ஒரு பர்சனை பார்ப்போம். there is nobody in the house, உங்க வீட்ல யாருமே இல்ல. there is nobody, no body கிடையாதுன்னா nobody. no bodyனா அது வந்து வேற மாதிரி அர்த்தமாயிரும். சோ no bodyனால சோ வேற பாடி வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. சோ நீங்க இந்த இடத்துல கரெக்டானா யாருமே இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ பாடி, nobody அந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் மீனிங்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் எடுத்துக்காதே. nobody, there is nobody in the house.
இந்த வீட்ல யாரும் இல்லன்னு அர்த்தம். சோ ஒரு அதாவது பாடி இல்லன்னு அர்த்தம் கிடையாது. தேர் இஸ் நோ பாடி, நோபடி இந்த ஹவுஸ்னா ஒருத்தருமே இல்ல அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். பாடி இல்லன்னு சொல்லல. ஓகே, தேர் இஸ் நோபடி இந்த ஹவுஸ் அப்படின்னா வந்து யாருமே இல்லன்னு சொல்றோம். சோ இதுக்கு பதிலா வந்து இதுக்கு ஏன்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன இருக்கீங்க, தேர் இஸ் நோ ஒன் இன் த ஹவுஸ். தேர் இஸ் நோ ஒன் இன் த ஹவுஸ். இந்த யாரும் இல்லன்னு சொல்றதுக்கு தேர் இஸ் நோ ஒன், நோ ஒன் அப்படிங்கிற ரெண்டும் சேர்த்து யாருமே இல்ல அப்படின்னா இந்த இந்த கிளாஸ் ரூம், இந்த கிளாஸ் ரூம்ல யாருமே இல்ல. தேர் இஸ் நோ ஒன் இன் த கிளாஸ் ரூம். யாருமே இந்த கிளாஸ் ரூம் இல்ல. தேர் இஸ் நத்திங் இன் த பேக். நோ பார்த்தா, நாட் பார்த்தா, நோபடி பார்த்தா, நோ ஒன் பார்த்தா, நத்திங். ஒண்ணுமே இல்ல இந்த பேக்ல, எதுவுமே இல்ல. தேர் இஸ் நத்திங் இன் த பேக். இந்த பேக்ல எதுவுமே இல்ல. இன் அப்படின்னா வந்து பேக்குள்ள. தேர் இஸ் நத்திங் இன் த பேக். தேர் இஸ் நோ ஒரி, நோ ஹரி. தேர் இஸ் நோ ஹரி. அவசரம் எதுவும் இல்ல அப்படின்னா வந்து அவசரம். தேர் இஸ் ஹரினா வந்து அவசரம். தேர் இஸ் நோ ஹரி அப்படின்னா அவசரம் எதுவும் இல்ல. தேர் இஸ் நோ சான்ஸ். நோ சான்ஸ் அப்படின்னா வந்து வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. தேர் இஸ் நோ வே. தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ், நோ அதர் கோ. வாய்ப்பே இல்ல, வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லுவோம் பாத்தியா. சோ தேர் இஸ் நோ வே அப்படின்னா வந்து வேற வழியே இல்லை. தேர் இஸ் சான்ஸ், வாய்ப்பே இல்லைன்னு சொல்றது. தேர் இஸ் தேர் இஸ் நோ ஹரி, அவசரம் இல்லைன்னு சொல்றது. அவசரம் எதுவும் இல்லை. தேர் இஸ் நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லைன்னு சொல்றது. தேர் இஸ் நோ வே அப்படின்னா வந்து வேற வழியே இல்ல. தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். இந்த இடத்துல நோ வரும்னு சேர்த்துக்கோங்க. தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா வந்து வேற வழியே கிடையாது, இதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றேன். தேர் இஸ் நோ அதர் கோ, வேற வழியே கிடையாது. இது மூணுமே என்னன்னா இன்னும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க. தேர் இஸ் நோ வே, தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ், தேர் இஸ் நோ அதர் கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவா பேசுறது, நெகட்டிவா பேசுறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து பாசிட்டிவா எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றது, நெகட்டிவ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நெகட்டிவா மாத்துறது தான் நோ, நாட், நோபடி, நோ ஒன், நோ ஒன்ஸ், நத்திங். இந்த மாதிரி தான், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை இதுல வந்து. நோபடி, நோ ஒன், நோ நத்திங். இதுதான் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கணும்னா நோ, நாட், நோ ஒன், நோபடி. ஒரு ஒரு பொருளை பத்தி பார்க்கணும்னா நோ, நோ நாட், இல்லாட்டி நத்திங். இதை ஒரு பொருளை பத்தி பார்க்கணும். ஒரு ஒரு பொருள், அதாவது ஒரு திங்ஸை பத்தி பார்க்கணும். ஒரு பர்சன்னா நோ ஒன், நோபடி அப்படிங்கிறது யாருமே இல்லை அப்படின்னு. ஒரு பிளேஸ், தேர் இஸ் நோ பிளேஸ், அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வந்து அதுக்கு நோ, நாட். இதெல்லாம் நெகட்டிவா சொல்றதுக்கு வந்து இந்த நோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டோம். ஸோ நம்ம இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண போறது எல்லாமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டினா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கேள்விகளை கேட்டு பழகிக்கிறதுல கேள்விகளை கேட்டாதான் என்ன ஆகும்னா இந்த தேர் அப்படிங்கறது ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருந்தோம். தேர் இஸ் இருக்கணும், அது பர்டிகுலரா ஒண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் தேரை பத்தி ஒரு தனியாவே ஒரு லெசனை போடுறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் தான். ஸோ ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா நோ, நாட் சேர்த்துக்கோங்க. ஸோ யாருமே இல்லை அப்படின்னா நோபடி சேர்த்துக்கோங்க. யாரும் இல்லை அப்படின்னா நோ ஒன் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நத்திங் சேர்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான். நோ, நாட் இதெல்லாம் வந்து எங்கெங்க சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டேன். மேக்ஸிமம் வேர்புக்கு அப்புறம் இந்த நோ, நாட் சேர்த்தீங்கன்னா அது நெகட்டிவா மாறிடும். ஒண்ணுமே இல்லை. தட் இஸ் நோ ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். தட் இஸ் நோ ப்ராப்ளம். ஓகே, this is A-65. For watching this video. Have a nice day. Okay, bye.